ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ஒரு மே மாதம் மத்தியான கொளுத்துற வெயிலில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். மோர் குழம்புக்கு தோரம் பருப்பையும் கொஞ்சம் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ மோர் குழம்பு பண்ணணும், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இது தேங்காய் உடைச்சிருக்கேன். மோர் குழம்புக்கு தேங்காய் வேணும். ஸோ உடைச்சிட்டு அதிலேருந்து தண்ணியை இப்போ தான் ஹெதியாவுக்கு குடிக்க வச்சுட்டு தூங்க வச்சுருக்கேன் அந்த அம்மாவை. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சமையல். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு தயிர் வேணும். தயிர் கம்மியாக இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இதில் போகாது. அதனால் மோர் குழம்புக்கு தயிர் வேணும். அதுக்கப்புறம் என்ன போட்டு மோர் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை தட்டி போட்டு தான் மோர் குழம்பு பண்ண போகிறேன். இந்த வடை மாவு கூட நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். கிரைண்டர் ரிப்பேர் வீட்டில், அதனால் மிக்சியில் தான் நான் தோசை மாவு, இட்லி மாவு எல்லாமே அரைக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நல்லா அரைச்சி எவ்வளோ இருக்கு பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ மோர் குழம்பு அப்படிங்கிறதுனால நான் இதில் வெங்காயம் போட மாட்டேன். மிளகு, சீரகம், அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு வடை தட்டி மோர் குழம்புல போட்டுருவோம். மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு வெங்காயம் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது ஐஸ் வாட்டர். இப்போ தொட்டு இதை நம்ம பண்ணுறதுக்கு மிக்சியில் நீங்கள் வடை மாவு அரைக்கிறீங்கன்னா ஐஸ் வாட்டர் வச்சு இல்லை ஐஸ் கட்டி கொஞ்சம் ஜாரில் போட்டுட்டு அரைக்கணும். தண்ணி கம்மி பண்ணிக்கணும். ஸோ இதை ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா பார்த்தீங்களா, இந்த பாருங்க, அப்பா பீன்ஸ் கணக்காக எவ்வளோ நீட்டு இருக்கு பாருங்கள் பச்சை மிளகா. ஐயோ, நான் பாட்டு நான் காரம் அதிகமாக போட்டுற போகிறேன். ஸோ மோர் குழம்புக்கு பாருங்கள், தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது அரைச்சி மோர் குழம்பு பண்ணிடலாம். தேங்காய், அந்த தோரம் பருப்பு, பச்சரிசி, ஒரு பச்சை மிளகா போடுவேன், கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி போடுவேன். ஸோ இப்போ மோர் குழம்பு பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிரை நம்ம நல்லா சிலுப்பிக்கலாம். ஸோ இதை நல்லா இப்படி நம்ம சிலுப்பிண்டு மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், இதோ அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம தாளிப்பு பண்ணிட வேண்டியதுதான். எப்போவும் தாளிப்பு இல்லைங்களா, உளுந்த மிளகா, கடுகு, சீரகம் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். இதை நான் தாளிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மோர் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நமக்கு டிஃபன் தெரியும், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நான் இதில் வடை போட போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மோர் குழம்பு ரெடி. இப்போ தாளிப்பு கொட்டிடலாம். இப்போ தாளிச்சுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. நுரப்போ சுற்றிண்டு வரும்போது நம்ம எப்படி ரசத்துக்கு இறக்குறோமோ அதே மாதிரி இறக்கிடணும், சரிங்களா? தாளிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, தாளித்து கொட்டியாச்சு. நம்ம எப்போதும் தாளிக்கிறது தான். இது நுரைச்சிண்டு வரும்போது இறக்கிட்டால் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். அதே வானாலே, இந்த வானாலே தான் இப்போ தாளித்து கொட்டினேன். இதிலே நம்ம வடை தட்டிடலாம். பார்த்தீங்களா, நுரைச்சின்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதே ரசமாக இருந்தால் மேலே ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி அப்படியே இது பண்ணுவோம். பட் இது மோர் குழம்புக்கு அது பாருங்கள், கொதி வரக்கூடாது, மேலே வருது பார்த்தீங்களா. இதோடு நம்ம மோர் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு ரெடி. எண்ணெய் காஞ்சிடுத்து, வடை தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உளுந்தம்பருப்பு அரைச்சி வச்சுருந்தேன் மிக்சியில் வடக்கி. தயிர் வர லேட்டானதுனால கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் இல்லை, அது வாங்கிட்டு வர சொன்னதுனால லேட் ஆகிடுது. ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா எண்ணெய் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சீரகம் கொஞ்சோண்டு, மிளகு ஒரு 4 மிளகு தட்டி போட்டாலும் ஓகே, பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். முதல்ல மோர் குழம்புக்கு ஒரு 10 வடை போட்டுன்ட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது உப்பு நான் மாவில் போட்டு அரைக்கல, சால்ட்டு தான் போட்டுக்க போகிறேன். ஸோ தேவையான அளவு உப்பு. ஆக்சுவலாக முதல்ல இதை நம்ம இந்த பீட்டரை போட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கையால் கலந்துக்கலாம்.
நான் ஒரு கையிலேயே வீடியோ பிடிச்சிட்டு எடுக்கிறேன். ஏன்னா என்னோடய வீட்டில் அந்த செல்ஃபி ஸ்டாண்டும் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு கையால் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து இதை நல்லா இந்த மாதிரி அடிக்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வடையாக தட்டாமல் ஒரு போண்டா மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சவுண்டு வரணும். நல்லா நான் ஆழாக்கு மாவு போட்டிருக்கேன். இது பாருங்கள், அதாவது 200 கிராமுக்கு நான் போட்டிருக்கேன், 1/4 கிலோவுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம போண்டா போட்டுடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா கையை வந்து ஈரம் பண்ணிட்டு எடுத்து சின்ன சின்ன போண்டாவை முதல்ல இப்போ நம்ம தட்டிக்கலாம். அது அப்படி நம்ம உருட்டி போட்டால் தான் மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நாலு 5 போட்டுக்கலாம், எண்ணெய் இருக்குது. சைஸ் நம்ம இஷ்டம்தான். ஒரு 6 வேகட்டும். வாங்க, இந்த வடை குத்தியால் திருப்பி விடுவோம். ஆஹா, உளுந்து போண்டா ரெடி. அவ்வளோதாங்க. என்ன கம்ப சூத்திரம். 2 தடவை தப்பாக பண்ணால் 3ஆவது தடவை நல்லா வரப்போகுது. அதான் நம்ம பாலிசி. அதனால தான் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கோ அதை அப்படியே நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோக்காக வந்து பெர்ஃபெக்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை. நான் எனக்கு எப்படி அந்த நேரத்துக்கு வருதோ, என்ன தான் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சமயத்தில் சொதைப்பிடும் சிலதெல்லாம். அங்கே நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். குழம்புல வடையை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்குல்ல. கிளார் அடிக்கிறதுனால அப்படி தெரியுது. இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே எடுக்கும்போதே உடையுது பாருங்கள், சுடுது. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். மோர் குழம்புல போடலாம். இன்னும் ஒரு 4 போட்டுட்டு இதெல்லாம் மோர் குழம்புக்கு இந்த மோர் குழம்புல போட்டுடலாம். மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம இந்த வடைகளை போட்டுடலாம். ஆஹா, சூப்பர். ஸோ மொத்தமாக போட வேண்டாம், ஒரு 6 வடைகள் போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல? இதை இப்படியே நம்ம வந்து கலந்து விடலாம். அப்போ தான் நம்ம பரிமாறும்போது ஊறி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மோர் குழம்பு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல?